ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம், எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ரோல் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல்ல. சாமி ரூமில் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நேற்றே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ சமையல் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாமா? எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்குது. இது வேற பரத் பார்த்திங்கன்னா அவராக ஸ்கூலில் போய் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காரு கிளேயில். பட் ஆனால் எனக்கு ஒரு மன வருத்தம் இன்றைக்கி. என்ன அப்படின்னா, அப்பா வந்து லாஸ்ட்டாக நடந்து வந்த நாள்னு பார்த்திங்கன்னா அது இன்றைக்கி தான். என்ன அப்படின்னா, அப்பா ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு சேர்த்தனால இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படி சொன்னோம்ல, அன்றைக்கி தான் சேர்த்தோம். அன்றைக்கி தான் அப்பா லாஸ்ட்டாக இல்லை ஃபஸ்ட்டாக போனதும் லாஸ்ட்டாக அங்கே தான் முடிஞ்சதும். அதனாலேயே இன்றைக்கி வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு வந்தேன். பார்த்தா என் பிள்ளை கையால் ஒரு குட்டி பிள்ளையார் தானாக வந்துட்டார். நானே வாங்கக்கூடாதுன்னு நினச்சா கூட அவராக வீடு தேடி வந்துட்டார். ஸோ தடுக்க முடியல. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னெல்லாம் செஞ்சுருக்கோன்றதை பார்க்கலாமா? வாங்க. நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு என்ன, பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை. எதோ செய்ய போய் எதோ மாதிரி உருண்டையாகவே வந்துருச்சு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த அச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் பண்ணுவேன். சரி, இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோமே, நான் அந்த வேக வச்சு கலரி அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ண போய் ஒரு மாதிரி வந்துருச்சு உருண்டையா. எப்படி இருந்தாலும் பிள்ளையார் பேர் சொல்லி நம்ம தானே சாப்பிட போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டல் இப்படி அம்மா வீட்டிலேருந்து சுட்ட கருப்பு சுண்டல். என்னடா இப்படி சொல்கிறேனேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, அம்மா வீட்டை கேட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்லாம் எங்கள் வீட்டில் இருக்காது. சரி, அம்மா நிறைய வச்சுருந்தாங்க, கொஞ்சம் வாரி போட்டுட்டு வந்தேன். அதுதான் இது பேர் கருப்பு சுண்டல். நெக்ஸ்ட்டு தித்திக்கும் சர்க்கரை பொங்கல், சேமியா பாயாசம், நம்ம வீட்டு மெதுவடை, உருளைக்கிழங்கு பொரியல், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார், சுட சுட சாதம், அப்பளம், எல்லாம் தயாராக இருக்குது. சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டியதான். ஏன் சாமி கும்பிட மாட்டேன் அப்படின்ற விஷயத்த நான் உங்ககிட்ட இன்னும் ஷேர் பண்ணலை. வாங்க அப்படியே போயிட்டே ஷேர் பண்ணுறேன். அப்படியே சாமிக்கிட்ட சும்மா வச்சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்ற வேண்டியதான். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, சாமி கும்பிட்டுடலாமா? எவரை கூட்டிகிட்டு வர வேணாம்னு சொன்னோம், அவர் முன்னாடி வந்துட்டாருங்க. அழகாக இருக்கார், பார்க்கவே நிறைஞ்சு போயிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. என்னன்னே தெரியாதுங்க. நானும் சின்ன பிள்ளையிலேருந்து, அதாவது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்தே பார்த்துருக்கேன். விநாயகர் சதுர்த்தி அப்படி வரப்போகுது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒன்று அடி வாங்குவேன், இல்லை கீழே விழுந்து வாருவேன், இல்லைனா அம்மாக்கிட்ட வாண்டடாக அன்றைக்கி தாங்க தொடப்பக்கட்டையால் பூசை வாங்குவேன். அப்படி இல்லைனா ஏதாவது கோல்டு தொலைப்பேன். அப்படி இல்லைனா எங்கள் அப்பா கிட்டலாம் பிள்ளையார் சக்தி அன்றைக்கெலாம் வாங்கின நாட்கள்லாம் இருக்குது. பிள்ளையார் சக்தி அன்றைக்கி சாமி கும்பிடும் போது விளக்கேற்றும் போது அழுவேன். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் சக்தி எப்போவுமே என் சின்ன பிள்ளைலேருந்து இப்போ வரைக்குமே பிரம்மாண்டமாக தாங்க போயிட்டுருக்கு. அதாவது எனக்கு கொடூரமாக தாங்க போகும். அது சின்ன பிள்ளைலேருந்தே இப்படி தான். அது ஒரு மைனஸாகவோ ஒரு கோடாகவே இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமின்னு பார்த்திங்கன்னா பிள்ளையார் தான். ஆனால் பிள்ளையார் சக்தி அன்றைக்கி மட்டும் அவர் பர்த்டே அன்றைக்கி எனக்கு பர்த்டேவாகிடும். அந்த மாதிரி தாங்க போகும். அப்படி ஒரு மறக்கவே முடியாத நாளாகவும் மாறிடுச்சுங்க இந்த பிள்ளையார் சக்தி. ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அப்பா வந்து பிள்ளையார் சக்தி அன்றைக்கி தாங்க முதல்ல போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. அந்த அட்மிட் ஆன தருணம் பார்த்திங்கன்னா விடிய காலையில் போய் அட்மிட் ஆனாங்க. அதுக்கப்புறம் அம்மா போயிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்றேன், ஐயோ கும்பிட்டே ஆகணும் அப்படி சொல்லிட்டு போனவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அப்பா கூடவே இல்லை.
அது என்னவோ தெரியல, அந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே நமக்கு ஏதாச்சும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன கசப்பை கொடுத்துருது. இப்போ மட்டும் இல்லைங்க, நான் சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்கிறேன். நான் அதாவது எனக்கு கருத்து தெரிஞ்சு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் சொல்கிறேன்ல, அப்பத்துலேருந்தேங்க விநாயகர் சதுர்த்தினா உதவாங்காத நாளே இல்லைங்க. அப்படி ஒரு விநாயகர் சதுர்த்தி ஒன்று பிறந்த நாள் வரும், இல்லைன்னா முன்ன பின்ன. எனக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் பக்கத்தில் தான் பர்த்டே. அவருக்கு பர்த்டே வந்தால் எனக்கு பர்த்டே வரும், எனக்கு பர்த்டே வந்தால் அவருக்கு பர்த்டே வரும், இல்லைனா 2 பேருக்கும் ஒரே நாள் கூட பர்த்டே வந்திருக்குங்க. அப்படித்தான் வாங்கின தருணங்கள், நிறைய தங்க தொலைச்ச தருணங்கள். அப்புறம் இப்போ பெருசாக தொலைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா என் அப்பாவையே தொலைச்சிருக்கேன். உண்மையாகவே சொல்கிறேன், அப்பா இருக்கும் போது கூட இவ்வளோ வழிகள் அந்த அந்த டைமில் கொடுக்கல. இல்லாத போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலை எடுத்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி, அப்பாவோட ஞாபகம் நிறையவே வருதுங்க. டீ குடித்தா ஞாபகம் வருது, உட்காந்தா ஞாபகம் வருது, ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு போனால் அப்பா ஞாபகம் வருது, யாராவது கேள்வி கேட்டால் அப்பாவோட ஞாபகம் வருது. இந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் இப்போ தாங்க பிரிவுன்றது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயந்தாங்க. உடம்பு முடியாமல் அப்பா இருக்காங்களே, அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு அப்போ ஃபீல் பண்ணதை விட இப்போ இல்லாத போது ஃபீல் பண்ணுறது உண்மையாகவே கஷ்டமாக இருக்குங்க. எனக்கும் சரி, என் ஃபேமிலிக்கும் சரி, இது பெரிய பெரிய இழப்பு தாங்க. அதுவும் எங்களுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. சும்மா நம்ம அதை கேட்டுக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு இன்னும் பெருசாக இழப்பு தான் ஏற்படும் மனசில். ஸோ அதனால் அவங்கள காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம். என் தம்பியும் சரி, அம்மாவும் சரி, நானும் சரி, எந்த ஒரு இடத்துலையும் அம்மாவுக்கு எந்த ஒரு மன கஷ்டத்தையும் தரமாட்டோன்னு நினைக்கிறேன். என் தம்பி உண்மையாகவே சொல்கிறேன், என் அப்பாவை விட என் அம்மாவை நல்லாவே பார்த்துருக்கான். ஏன் இந்த வீடியோக்காக இப்படி சொல்கிறேனே நினச்சிக்காதீங்க, உண்மையாகவே அப்படி இல்லைங்க. என் தம்பி உண்மையாகவே நான் நினச்சேன், இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருக்கானே, இவனுக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்லாம் முன்னாடி நினச்சிருக்கேங்க. உண்மையாகவே நான் அப்படி சொல்லவே மாட்டேன். இப்போ அவனை பார்க்க எனக்கே என் கண்ணே பற்றும் போல இருக்குது. அம்மாவை நல்லபடியாகவே அவன் பார்த்துக்கிறான். ஸோ அதனாலேயே நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஸோ அவன் போக்குக்கு அவன் போட்டும், அவன் இன்னும் சின்ன பிள்ளை இல்லை, அவன் வளர்ந்துட்டான் அப்படின்றத எனக்கு காட்டிட்டான். ஸோ அதனாலேயே அவனை ஃப்ரீயாகவே விட்டுட்டேங்க. அம்மாவை பார்த்துக்க தம்பி இருக்கான் அப்படின்ற ஒரு பெரிய மனதைரியத்தை என் தம்பி எனக்கு கொடுத்துருக்கான். அப்புறம் எல்லாருமே நல்லபடியாக விநாயகர் சதுர்த்தி நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அடுத்த இயர் நாங்கள் நல்லபடியாக இன்னும் பெட்டராக ஃபீல் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். அப்பா எந்த இடத்துலையும் எங்கள் கூட இருப்பாருன்றது எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய இழப்பாக இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரணும். அப்புறம் இன்றைக்கி ஏன் சாமி கும்பிட்ட அப்படின்ற மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் ஏங்குவாங்க. அவங்களுக்காக தான் இந்த சின்ன விஷயத்தையும் பண்ணேன். இல்லைனா கண்டிப்பாக நான் இதை கூட பண்ணியிருக்க மாட்டேங்க. உண்மையாகவே சொல்கிறேன், அப்பாவோட இழப்பு மிகப்பெரிய கஷ்டத்தை தருது. இதே கருவாப்பையிலே ஏன் இவ்வளோ சீக்கிரமாக எங்களை விட்டு போனேன்? கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம்ல, நல்லபடியாக கை கால் சுகத்தோட யாராக இருந்தாலும் சரிங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் கால் கையை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா கால் கை இருந்தால் மட்டும்தாங்க யாராக இருந்தாலும் உங்களை மதிப்பாங்க. எனிவேஸ், இவ்வளோ நேரம் ஏன் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. அப்பாவை பற்றி பேச ஆரம்பித்தாலே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுதுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.